ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை ஆறு ஓடி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ நிறைய பேரோட கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஃப்டி 50 24,221 பாயிண்ட்ஸில் இருக்குது, 314 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் 80,109 பாயிண்ட்ஸில் இருக்குது, 992 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 1072 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க, கிட்டத்தட்ட 2% மேலே ஏற்றிருந்தாங்க. 52,207 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 43,618 பாயிண்ட்ஸில் இருக்குது, 286 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோ இன்னைக்கு மேசிவாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 85,251 கோடிக்கு 85,251 க்ரோஸுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. 75,304 க்ரோஸுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டாட்டு பார்க்கும்போது 9,947 கோடிக்கு அவங்க நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 38 கன்சிக்யூட்டிவ் செஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் தான் வந்து விற்றுருக்காங்க. 6,907 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க டிஏஎஸ். பட் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் தப்பு கணக்கு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. திடீர்னு எல்லாரும் டிமார்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கமெண்ட்ஸில் கண்டினியூஸ் அந்த கொஸ்டின்ஸை பார்க்குறேன். ஸோ டிமார்ட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 3,738 ரூபா வரைக்கும் போனது, கடைசியில் 3,621 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட 50 வீக் ஹை பார்த்தேன், 5,484 ரூபாவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலி இந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெலிவரி, அதுவும் இப்போ ஸ்லோவாட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் ஆக்சுவலி இவங்க வந்து அந்த செக்மெண்ட்டில் எவ்வளோத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து எங்களோட வளர்ச்சி இருக்கும் இனி ஃபியூச்சரில். ஆக்சுவலி டிமார்ட்டோட வேல்யூஷனாக பார்த்தேன், கிட்டத்தட்ட பி ரேஷியோ 87 இருக்குது, பி ரேஷியோ 87 இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 11 இருக்குது. பட் ஆல்ரெடி வச்சுருக்கோங்க, வேணா வச்சுக்கோங்க. பட் இனி டிமார்ட்டோட வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்க எவ்வளோ வளர்ச்சி வராங்களோ அதை பொறுத்தான் இருக்கும் நான் என்னோட கருத்து. பட் டிமார்ட் வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதனால் இப்போதைக்கு டிமார்ட் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோ ஆக்சுவலி இன்னைக்கு 8% வரைக்கும் மேலே போச்சு. கடைசியில் க்ளோசிங் நான் பார்க்கும்போது 217 ரூபாவில் இருக்குது, 223 ரூபா வரைக்கும் போச்சு. ஒரு 5% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது ஹட்கோ. இது இன்னைக்கு ஏற்றினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரூலிங் பார்ட்டி வின் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் ஏற்றிருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸு ப்ளஸ் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் கூடலாம் ஜேவி வச்சு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை ஏற்றிருக்காங்க. இது வந்து ஹட்கோவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன விளக்கம்னு பார்க்கும்போது அதானி குழுமத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஸ்டேக் நிறைய இருக்குது, எக்ஸ்போஷர். ஏன்னா $9.7 பில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் 80,000 crores வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதானி குரூப்பில் வந்து அவங்களுக்கு ஸ்டேக் இருக்குது ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ். இப்போ ராஜீவ் ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி கௌதம் அதானிக்கு வந்து அந்த அரெஸ்ட் வாரண்ட் சம்மந்தமான அந்த பிரைபரி ஸ்கேண்டல், அந்த $265 மில்லியன் லஞ்சம் கொடுத்த கேஸ் சம்மந்தமாட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆக சான்சஸ் இல்லை, அதனால நாங்கள் வந்து செல் பண்ணலாம், இப்போதைக்கெல்லாம் செல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிகிஜி பார்ட்னர்ஸோட ராஜீவ் ஜெயின் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் அவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாட்டு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எதுலலாம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டி அடி விழுந்துருந்துச்சு, அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ. ஸோ நமக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. பஜாஜ் ஆட்டோவும் சரி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இதெல்லாம் வேல்யூஷன் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே இது மிட் கேப்ல பார்க்கும்போது ஜூப்ளியன் ஃபுட்டு, சோலார் இன்ஸ், பாரதி ஹெக்ஸாகம், பிஎஸ்சி, இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எதுவுமே இல்லை. சுமால் கேப்ல பார்க்கும்போது மணப்புரம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னைக்கு 150 ரூபா வந்திருக்கு. ஆப்பிள் அப்படிங்கிற கம்பெனியும் அடி விழுந்துருந்துச்சு, கேபிஐஎல் இந்த கம்பெனியும் அடி விழுந்துருந்துச்சு, என்எஸ்எல், என்ஐஎஸ்பி இந்த கம்பெனியில் அடி விழுந்துருச்சு. பட் இந்த 4 கம்பெனியில் நான் ட்ராக் பண்ணுறது மணப்புரத்தை தான். மணப்புரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்னைக்கு 149 வரைக்கும் போனாங்க, மறுபடியும் 150 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் டாப் கெய்னர்ஸ். பேங்க் நிஃப்டியில் 4.5% ஏற்றிருக்காங்க, 247 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சைமன்ஸோ லார்ஜ் கேப்பில் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸு, 7,348 ரூபா ஏற்றிருந்தாங்க. ஓஎன்ஜிசி ஆக்சுவலி இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஏற்றிருந்தாங்க. 257 ரூபா வரைக்கும் பேருக்கு ஓஎன்ஜிசி 5% ஏற்றிருக்காங்க. இந்த ஏபிபி அந்த கம்பெனியும் 5% ஏற்றிருக்காங்க. மிட் கேப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இன்னைக்கு நல்லாவே ஏற்றிருக்காங்க. அதில் இந்த ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று 51 ரூபா அந்த லெவலில் டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 7% ஏற்றிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல்ல வந்து அப்டேட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ஆக்சுவலி எஃப்எம்சி செக்டார் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் டிமர்ஜருக்கு அந்த கம்பெனியோட போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ். பட் ஆக்சுவலி இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அது இதுக்கு அடுத்தால வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அது வந்து நெக்ஸ்ட் இயரில் அந்த டிமர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐடிசி ஹோட்டல்ஸே இன்னும் லிஸ்ட் பண்ணல. அது இவங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்க சான்சஸ் இருக்குது. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் லாஸ்ட் க்ளோசிங் 2505 ரூபா வரைக்கும் வந்தாங்க. 2471 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம். ஸோ வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. கொச்சின் ஷிப்யார்ட் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சு நின்று மார்க்கெட்டில் 1360 ரூபாலாம் தாண்டி போச்சு. அதுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அமெரிக்காவோட ஒரு கம்பெனியோட ஒரு டைப் போட்டிருந்தாங்க, ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஏற்றிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்டு, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்த ஸ்டாக்லலாம் நான் சொல்கிற மாதிரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த டிஃபென்ஸ் செக்டார் பேஸ் ஸ்டாக்ல எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அதானி கிரைசிஸ் வந்து அன்னைக்கு இவங்களும் டாலர் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாங்க. பாண்ட்ஸ் மூலம் டாலர் பாண்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அந்த அதானி கிரைசிஸ் நடந்த அன்னைக்கு அதை வந்து திரும்ப வாங்கினாங்க. அதானி குழுமம் அன்னைக்கு ஒரு டாலர் பாண்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. அதை அவங்களும் திரும்பி வாங்கினாங்க. ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து வேதாந்தா ரிசோர்ஸஸ் வந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா குழுமம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேதாந்தா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. அமர்ராஜா எனர்ஜி மொபிலிட்டி அண்ட் லிமிடெட் ஆக்சுவலி இந்த அமர்ராஜாவோட சப்சிடரி தான் அமர்ராஜா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் லே அப்படிங்கிற இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்டிபிசியோட ஹைட்ரஜன் ஸ்டேஷனில் தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த கிரீன் ஹைட்ரஜன் ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிரீன் மொபிலிட்டி கோல்ஸ் நேஷனல் ஹைட்ரஜன் எனர்ஜி மிஷன் அதுக்கு கீழே ஒரு 3400 மீட்டர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இன்ஸ்டால் பண்ண அந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷனு. ஸோ ஆக்சுவலி அமராஜா பேட்டரிஸோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் லாஸ்ட் பார்க்கும்போது 1241 ரூபாய் இருக்குது. பட் இதோட வேல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஒரு 1100 வரும்போது இதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்க. அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எக்ஸைட் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. எக்ஸைட் வந்து அமராஜாவோட ப்ரைஸ் தான் கம்மியாக இருக்குது தவிர அது வேல்யூஷன் அமராஜாவோட டபுளாக இருக்குது. அதனால எக்ஸைட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து ஜீரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹீரோ ஜீரோ ஜாயின்ட் வெஞ்சர் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எலக்ட்ரிக் பைக்கில் இதை மேக் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் கப்பும் கலிஃபோர்னியா பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற அந்த ப்ரீமியம் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் அண்ட் பவர் ட்ரெயின் கம்பெனியாக இருக்கிற ஜீரோ மோட்டார் சைக்கிள்ஸ் இவங்க 2 பேருமே தான் ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி மூலமாட்டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து ரோல் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் ஜீரோ மோட்டார் சைக்கிள்ஸ் இந்த 2 கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்ஸு. இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. மாருதி சுசுகி கொடுத்துருக்க அப்டேட்டு அவங்க வந்து இந்தியாவிலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கரண்ட்லி 17 மாடல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 17 மாடல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 100 கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லத்தீன் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏசியா, மிடில் ஈஸ்ட் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த பர்சஞ்சர் வெஹிக்கிள் தான். ரிமைனிங் அதர் வெஹிக்கிள்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் டு அக்டோபர் அந்த பீரியடில் மட்டுமே 1,81,444 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் ஆன் இயர் பேஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 17.4% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இப்போ மாருதி சுசுகி சொல்கிறது அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த மைல் ஸ்டோன் 3 மில்லியன் விச் மீன்ஸ் 30 லட்சம் கார்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து. இது ஒரு மைல் ஸ்டோன் அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. பெல்லு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் 310 ரூபா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு 480 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹியூண்டாய்க்கு 2100 ரூபா, ஐஆர்எஃப்சிக்கு 210 ரூபா. இதில் ஐஆர்எஃப்சி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வேல்யூஷன் ஃபேவரபுளாக இருக்குது. பட் அது ஒரு 130 ரூபா வரும்போது நான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணேன். பட் இப்போவும் ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. பட் டவுன் போச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. மிச்சம் அந்த 3 ஸ்டாக் எல்லாமே ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஈஸ்மே ட்ரிப் கேட்டிருக்கீங்க. ஈஸ்மே ட்ரிப்போட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 33 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. 33.17 பைசே சம்திங்கில் இருந்துச்சு. ஈஸ்மே ட்ரிப் என்ன ஒரு பிரச்சனைனா
அது வந்து ரொம்ப நாளாவே நான் பார்க்குறேன் பெரிய அளவில் மூவ்மெண்ட் சேல் அப்படியே தான் கிடக்குது. ரீசெண்டாட்டு ஒரு ப்ரொமோட்டர் செல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொமோட்டர் செல் பண்ண டைமில் ஒரு அடி விழுந்துச்சு. இப்போ 2 நாள் ஏற்றுறாங்க. ஸோ ஈஸ்மே ட்ரிப்லாம் ஒரு லாங் டைமுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. அதனால ஈஸ்மே ட்ரிப்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. என்ன அவங்க போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் ஷேர் கிடைக்கும். ஸோ மோராட் இது வந்து ஈஸ்மே ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.